பாருங்களே, வாழ்க்கையில் பிறந்ததில் இருந்து கஷ்டம்தான் நீங்கள் நினைப்பீங்க. சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா என்ன? எல்லா ராசிக்கும் கஷ்டப்படுறாங்க. அப்படி நினைக்கிற மத்தியில் இந்த சிம்ம ராசிக்காரங்க கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. சூரிய பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மைக்கும் நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதில் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டமும் துன்பமும் அதிகமாக வந்துட்டு இருக்குது. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாசி முடிச்சரணும் அப்படிங்கிறத கஷ்டப்பட்டு நீங்கள் போராடுவீங்க. சிம்ம ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணுயிரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டீங்க. இதில் பார்க்குறவங்க எல்லாரும் சிம்ம ராசி, இவங்க என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல், ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா கண்ட சனி மிகப்பெரிய பாதிப்பை சங்கடத்தை தந்திருக்குது. சிம்ம ராசிக்காரங்க இப்போ வேற அஷ்ட சனி நடக்குது. ஐயோ, அஷ்ட சனி அவ்வளவுதான். சிம்ம ராசிக்காரங்க இனி எவ்வளவுதான் தாங்க போகிறாங்க. அப்படி இப்படி நிறைய பேர் உங்களை பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதாவது கண்டக சனியை, அதாவது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சக பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல அஷ்ட சனியாக வந்திருக்காரு. இதனுடைய இப்போ பார்த்தீங்கன்னா தாக்கம் அப்படிங்கிறது இருக்குது, உண்மைதான். ஆனால் அது எல்லாருக்குமே கிடையாது. இப்போ 1 கோடி பேர் சிம்ம ராசிக்காரராக இருக்கீங்கன்னா குறித்து ஒரு சில நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லோருக்குமே இது தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. குறிப்பாக இந்த நட்சத்திரம் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 2 நட்சத்திரமும் பூரம் முத்திரம் நட்சத்திரங்களுக்கு இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருந்தாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நல்ல ராஜயோகம்தான் சொல்லணும். ஏன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 17ஆம் தேதிக்கு மேலே 18ஆம் தேதிக்கு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது 5ஆம் கிரகணங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. அதில் இதனுடைய பலன் அனைத்தும் மொத்தமாக சிம்ம ராசிக்காரங்க வரக்கூடி இருந்தால் நல்ல ஒரு ராஜயோகத்தை பெற போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த காலத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அது அனைத்தும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வரக்கூடிய 6-7 மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நடக்க போகுது நினச்சிருப்பீங்க. ஆனால் கண்ட சனி அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை, கஷ்டம்தான். தானாக தேடி வந்த இந்த சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்திருப்பாங்க, சொத்துக்களை இழந்திருப்பாங்க. தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவு கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு உயிரே வாழ பிடிக்கலன்னு சொல்ல இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையே வாழ பிடிக்கல, என்னை சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசு கவலை துன்பம் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் எல்லாமே பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. நீங்கள் என்னைக்கும் மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. மற்றவங்களை நம்பி கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நீங்கள் கொடுத்து சிவகரங்களை செவந்தவங்க சொந்தக்காரங்க உங்ககிட்ட அப்படி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. மற்ற ராசி மாதிரி அவங்களுக்கு செஞ்ச இவங்களுக்கு செஞ்சன்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்கும் இந்த சிம்ம ராசிக்கு கிடையாது. ஆனால்
எப்பயுமே இந்த ராசிக்காரங்க கிட்ட இருந்து மற்ற ராசிக்காரங்க எல்லாம் அனுபவித்த பலன்கள் ஏராளம் அப்படிங்கிறத எப்பயுமே அவங்க நிறைய செஞ்சுருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா 17ஆம் தேதியிலிருந்து நடந்துட்டு இருக்கும். உங்களுடைய ராசி பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல வக்கிர நிவர்த்தி ஆகுது. இதில் வாழ்க்கை நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு படிப்படியாக உயரப் போகுது. கடந்த காலத்தில் ஏதோ ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு சிம்ம ராசி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது இருக்கு. குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு வறுமைக்காக ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குரு பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு தகுந்தற்போல நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அது இப்பொழுது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, 100க்கு 100 உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். சனி பகவானுடைய பார்வை நேராக இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழியில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதி பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு புதிய பதவி எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுக்கு செல்வம் உருவாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரியில்லாத வாழ்க்கை சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனிமேல் அவர்களுக்கு தொந்தரவுங்கிறது முழுமையாகவே இருக்காது. சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே பயன்படுத்திய இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி நினச்சி, ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார். ஆனால் இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. கோட்டையில் இருக்கிற நபரை கீழே வந்துடுவாங்க, கீழே இருக்கிற நபர் கோட்டைக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அது ராகு கேது பகவான் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை வாரக்கூடிய நாட்களில் நல்லது மட்டும் பண்ண போகிறாங்க. நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு சிம்ம ராசிக்காரங்களை அழைச்சிட்டு போக போகிறாங்க அப்படின்னு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்துருப்பீங்க. அந்த கம்பெனியில் நீங்கள் இரவும் பகலாக உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் மூலம் உங்களுக்கு எந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அதிகாரிகள் ஆதரவு முதன் கொண்டு உங்களை விரைவில் கிடைக்கப் போகுது. இனி உங்கள் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்த நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு போறீங்க. தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகப் போகுது. அது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தி இருந்த தடைகள் நீங்கி தொழில் விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாக, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சிம்ம தொழில் பெரிய தொழிலாக நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலத்தில் இந்த கண்ட சனி திருமணம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனை தடைகள் கொண்டு வந்து தான் விட்டு இனி அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். ஏன்னா இருக்கிறது சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப பாவம். ஏன் வயது 32 34 35 வயது வரைக்கும் திருமணமாகாது. ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் பெண்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் நடந்திருக்கும். ஆனால் ஆண்கள் ரொம்பவே பாவம். வாழ்க்கை துணை இழந்த சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து 2வது திருமணம் மறுமணம் பண்ணலாம் வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஆனால் எல்லாம் அதை சொல்லுவாங்க, இதை பேசுவாங்க, இல்லை ஊருக்காரங்க தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு அடுத்தவங்கள கட்டத்தில் இருந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொருளாதார சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்க போனால் ஒரு துணை இல்லாத எந்த ஒரு இந்த சிருஷ்டியும் செய்துவிட முடியாது. நீங்கள் எப்பொழுதும் அவங்க ஒருத்தராக இருந்து எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்கள் குழந்தை பாக்கியம் ஏற்கும். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு நோயும் இருக்காது. எல்லாம் நிறைவாக போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து அந்த பாக்கியம் கிடைக்க போகுது. இன்னைக்கு வர போகிறீங்க, இந்த பாக்கியம் கிடைக்க போகுது.
எல்லா நேரம் நோயினால் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதும் நிவர்த்தியாக போகுது. இந்த 2025க்குள்ளே இந்த பிள்ளைங்க பாக்கியம் கிடைக்கப் போகுது. கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் சேர்ந்து போகிறாங்க. வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒருவருக்கொருவர் இணைந்து வாழுங்க. கடந்த காலத்தில் காதல் அதிகமாக தோல்வி சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க லவ் பண்ணி இருக்கீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு சண்டையில் வந்து இருப்பீங்க. ஆனால் இனி இந்த சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதல் வெளிப்படும். அதே காதல் கண்டிப்பாக ஓடும். வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்கள் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனை நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசிக்காரங்க கடினமான காரியத்தில் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு எளிமையாக பேச்சு திறமை நீங்கள் அனைத்தையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற வரப்போகுது. சிலருக்கு படிப்படக்கும் வேலை விஷயமாக தொழில் விஷயம் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. உங்களுடைய குடும்பத்தில் கடந்த காலத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் இந்த கண்டம் சனியாக நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்ந்து முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பாராத உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலை தனியார் வேலை கூலி வேலை நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகுது. வேலைக்கு இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறிய போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தங்களும் நண்பும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்ன நம்ம கூட இருக்காங்க, திடீர்னு கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, சொத்து பத்து எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வரப்போகுது. இன்னும் ஒரு 6-7 மாதத்தில் ராஜயோகத்தை தரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடியது. சிம்ம ராசிக்காரங்க கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிங்க பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். கடனை இப்போ எல்லாத்தையும் முடிச்சு உங்களுக்கு கடன் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் இப்பொழுது ஒரு கடனும் இல்லாமல் எல்லா கடனையும் அனைத்து விதமாக கடையும் கட்டி முடிச்ச அளவுக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது நபர் தான். அந்த 3வது நபர் உங்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு புதிய ஒரு நபர் வந்து அறிமுகமாகலாம். அதன் மூலம் அந்த நபர் மூலம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் துரோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரியாத நபரிடத்தில் பழக்கம் தவிர்த்து கொள்வது சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லது. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையும் யார்கிட்டையும் ஓப்பனாக பேசாதீங்க. எல்லாத்தையும் உங்கள் குடும்பத்தில் உறுப்பினரோடு மட்டும் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. இந்த ராசிக்காரங்க எப்பொழுதும் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு ராஜயோகம் நிச்சயமாக இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுடாதீங்க.